திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி புதுப்பேட்டை நாராயணநாயக்கன் தெருவில் 1072 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொடர்ந்து அவரின் பிறந்தநாள் விழாவை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாகவும் பொதுக்கூட்டமாகவும் தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். புதுப்பேட்டை ஆதித்தனார் சாலை நாராயணநாயக்கன் தெருவில் 1072 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியினுடைய துணை அமைப்பாளர் ஷேக் தாவூத் அவர்களின் தலைமையில் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழுவினுடைய தலைவருமாகிய திரு சிற்றரசு அவர்கள் வழங்கினார். பெருநகர சென்னை மாநகராட்சி 9வது மண்டல குழு தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம் சேப்பாக்கம் பகுதி கழக செயலாளர் திரு மதன்மோகன் அவர்கள், மாவட்ட அயலக அணியினுடைய அமைப்பாளர் டி.எஸ். ராஜா அவர்கள், வட்டக்கழக செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர். திரு ஆர். ராஜேந்திரன், ஆர். ரோன் பெலிக்ஸ், எஸ்.எம். செல்வம், கே.எஸ். கோபி, வழக்கறிஞர் மணிகண்டன், கா. தங்கமணி, ஷியாம்குமார், டி.எஸ்.ஆர். சந்தோஷ், ஜே.எம். சங்கர்லிங்கம், எம். பாஸ்கர், எம். பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வரவேற்புரையாற்றினர். தலைமை கழக பேச்சாளர் சையது ஷாதிக் அவர்களும் கழகத்தின் இளம் பேச்சாளர் யாசர் அராஃபத் அவர்களும் சிறப்புரையாற்றினர். சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி பணிகள் நிலைக்குழு தலைவருமாகிய திரு சிற்றரசு அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இன்றைக்கு இந்தியாவை வேந்து பார்க்கின்ற இந்தியாவினுடைய நம்பர் 1 முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவினை தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர் என் அருமை சகோதரர் ஏ.பி. ஷேக் தாவூத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று விடைபெற்று சென்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் என் அருமை சகோதரர் எஸ். மதன்மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்த வேண்டும் என்று சொன்னவுடனே தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் நல்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்திருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் என் அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களே, மாவட்ட அயலக அமைப்பாளர் அருமை தம்பி டி.எஸ். ராஜா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி இருக்கின்ற ஆர். ராஜேந்திரன் அவர்களே, ஆரோன் பிளிக்ஸ் அவர்களே, எஸ்.எம். செல்வம் அவர்களே, கே.எஸ். கோபி அவர்களே, வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களே, தங்கமணி அவர்களே, ஷியாம்குமார் அவர்களே, அருமை தம்பி சி.எஸ்.ஆர். சந்தோஷ் அவர்களே, அருமை சகோதரர் ஜே.எம். சக்கரலிங்கம் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, பிரபு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளையும் இயக்கத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எப்படியெல்லாம் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் அவருக்கே உரிய பாணியிலே ஒன்றிய அரசினையும் மிகவும் வன்மையாக கண்டித்து மிக சிறப்பானது ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் சிறுபான்மை மற்றும் நல உரிமை பிரிவினுடைய மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் என் அருமை சகோதரர் சையது சாதிக் அவர்களே, நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு கழகத்தினுடைய இளம் பேச்சாளராக நான் வருவதற்கு முன்பாகவே இங்கு சிறப்பானது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற யாசர் அராஃபத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் வி.எஸ். கலை அவர்களே, வட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர்கள் அண்ணன் சின்ராஜ் அவர்களே, ஜெகதீஷன் அவர்களே, கோபி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மாணவருடைய அமைப்பாளர் விஜய் அவர்களே, அசோக் குமார் அவர்களே, அருமை அக்கா யோகேஸ்வரி சுந்தரேசன் அவர்களே, அதாபாரன்ஸ் அவர்களே, மற்றும் மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர்களே, இறுதியாக நிகழ்ச்சிக்கு நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற எஸ்.எம். அப்துல் காதர் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, இங்க நலத்திட்ட உதவிகளை பெற வேண்டும் என்ற ஆவலிலே எல்லோரும் மிகவும் முண்டியடித்துக் கொண்டு இந்த நலத்திட்டத்தை பெற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் எல்லோரும் இருக்கையில் இருந்து எழுந்திருந்தாலும் கூட ஒரே ஒரு கருத்துக்களை மட்டும் சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெற நான் ஆசைப்படுகின்றேன். நம்முடைய சகோதரர் சையது சாதிக் பேசும்போது சொன்னார், பல முதலமைச்சர்களை கண்ட இந்த தொகுதி, பல முதலமைச்சர்களை கண்ட தொகுதி என்றால் என்ன காரணம் என்று சொன்னார். முத்தமிழறிஞர் ஒவ்வொரு தடவையும் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது பல கோணங்களிலே தமிழ்நாட்டை வழிநடத்தியவர். அதனால்தான் பல தரப்பட்ட முதலமைச்சர்களை கண்ட தொகுதி என்று சொன்னேன். மிக விரைவிலே இந்த தொகுதியிலே மீண்டும் ஒரு முதலமைச்சரை காணப்போகிறோம் என்று நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்கின்றார்.
அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே முதலாக முன்மொழிந்தவர் நம்முடைய அருமை சகோதரர் சாதிக் தான். என்றைக்காக இருந்தாலும் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்முடைய கழக தலைவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய கழக தலைவர் அவர்களே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கையிலே அமர வைப்பார். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தொகுதியிலே கடந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை 70,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தீர்கள். வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் பிறந்த நாளினை முன்னிட்டு இதே பகுதிக்கு இந்த இடத்திற்கு வந்து இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் அவருடைய கையாலே நலத்திட்டங்களை வழங்கியவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக இந்த வட்டத்திலே அவர் கால்படாத இடங்களே இருக்காண்டது. அவர் கொடுத்த நலத்திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய மக்களை சென்றடைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவருடைய பிறந்த நாள் விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னவுடன் நம்முடைய அயலகனினுடைய மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை தம்பி ஷேக் அவர்கள், நான் சிறப்போடு இந்த கூட்டத்தை நடத்துகிறேன், கண்டிப்பாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்திற்கும் பகுதி கழகத்திற்கும் மட்ட கழகத்திற்கும் பெருமை சேர்ப்பேன் என்ற எண்ணத்தோடு மிக எழுச்சியாக இந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவருக்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே பாராட்டுதலை வண்டியிடம் தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பாக நம்முடைய கழக தலைவர் சொன்னது போல 200 தொகுதிகளை வெல்வது நிச்சயம், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரலாறு படைக்கப் போகிறோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதி மக்கள் எப்போதும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலங்களிலும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கண்டிப்பாக நம்முடைய சகோதரர் சொன்னது போல என்றைக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே வருகின்ற தேர்தலிலே அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர் டெபாசிட் இழக்கின்ற வகையிலே நீங்கள் வாக்களிப்பீர்கள் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் ஆகிய திரு மு க ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு 1072 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, பகுதி மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகளும் பல்வேறு அணிகளை சார்ந்த அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் புதுப்பேட்டை பகுதி கழகத்தினுடைய முன்னோடிகளும் கழக செயல்வீரர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.